இந்த தேர்தல்ல தமிழ் பொது வேட்பாளர் பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த அரசியல் கட்சிகளையும் சேர்த்து அந்த குப்பாடிகளையும் சேர்த்து அந்த குட்டிய குளறிட்டு மக்களுடைய வாக்குகள் ஒரு செல்லாத வாக்குகள் அல்லது வீணான வாக்குகளாக போறதுக்கு தான் இது உதவி செய்யும். அரியந்தனுக்கு போறதால எந்த விதமான பிரயோசனம் பெற போறது இல்லை. அரியந்தனுக்கு கிழக்கு மாநிலத்திலேயே சப்போர்ட் இல்லை. அரியந்தனுக்கு முஸ்லிம் மக்கள்கிட்டயே சப்போர்ட் இல்லை, ஒருத்தருக்கையும் சப்போர்ட் இல்லை. உதாரணமாக இந்த பொருளாதார பிரச்சனை இருக்கையில தமிழ் மக்களுடைய எங்களுடைய பிரச்சனைகள் அங்க எடுபட போறது. அரியந்தனா கூட அவர் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. அவர் அந்த கிங்ஸ்லி என்ற விடுதலை புலிகள் கொலை செய்து போட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து இவரை நிறுத்தின ஒரு ஆள் தான். எதிரிகள் சேர்ந்து ஒரு மாயமான உருவாக்கி இருக்கிறார்கள். குழப்பில் இருக்கிற மக்கள் பிறகு நாம வாக்களை போட போயிங்க. அதுவும் சேர்ந்து சொல்ல போறது இல்லை. அதை வச்சு சர்வதேசங்கள்ட்ட பெற போறது இல்லை. அதை வச்சு வேற ஒரு பேரம் பேச போறது இல்லை. இது ஒரு சின்ன ஒரு நாடகம். வணக்கம் நேயர்களே, இலங்கையில் தேர்தல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மற்றும் ஒரு தேர்தல் சம்பந்தமான கலந்துரையாடலில் மாவடி ஸ்ரீ என்று அறியப்பட்ட AR ஸ்ரீதரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஸ்ரீதரன். வணக்கம் தீபாலன். வணக்கம் தேசம் நிறை நண்பர்களுக்கும் வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 6 தினங்கள் தான் இருக்கின்றது. இந்த தேர்தல் சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது? தேர்தல் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்த நிலைப்பாட்டுக்கும் இப்ப இருக்கிற நிலைப்பாட்டுக்கும் ஏதாவது மாறுபாடுகள் உங்களுக்கு தெரியுதா? என்னன்னு சொன்னால் ஜெயபாலன் என்ன பொறுத்தவரையில பார்க்க போயிருக்க இதுவரையில நாங்கள் ஒருத்தரையும் ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் தெரியுது. ஒரு நெக் டு நெக் நிலைமையில தான் போய்கொண்டிருக்குது. அதுலேயும் ஒரு சின்ன ஒரு குளறுபடி எங்களை தமிழர்களுடைய வாக்குகளை சிதறடிக்கிற ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு பிம்பம் வந்திருக்கிறார். அதையும் இதுல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்த போகுது. ஒட்டுமொத்தமாகவே இது கடந்த கால ஜனாதிபதி தேர்தலோட ஒப்படைக்கு இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான தேர்தலாகவும் மக்களை ஒரு குழப்புற சூழ்நிலை குழப்பிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுகுது. இன்னும் இதுவரையில நோமலாக நாங்கள் கடந்த அந்த வருடங்கள்ல நடந்த ஜனாதிபதி தேர்தல் பார்க்க நாங்க முதலே ஒரு எதிர்வு கூறுவோம். அது கிட்டத்தட்ட சரியா இருக்கு. இன்றைக்கு நாங்க அந்த ரிசல்ட் வரும் வரையும் எதையும் ப்ரெடிக்ட் பண்ணிடலாது. இந்த சிக்கல் சிங்கள ஊடகங்களுக்கும் இருக்குது, தமிழ் ஊடகங்கள் மத்தியிலையும் இது காணப்படுது. மக்களுக்கும் ஒரு குழப்ப நிலை ஒன்று இருக்குதான் என்றால் வளமையாக தேர்தலில் ரெண்டு வேட்பாளர்கள் தான் மிக முன்னணியில போட்டி போட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த தேர்தல மாறாக 3 வேட்பாளர்கள் பயணிக்கின்றார்கள். அதிலையும் சொல்லப்படுகின்றது தற்சமயம் போட்டி என்றது பெரும்பாலும் அனுரவுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியுடைய சஜித் பிரேமதாசாவுக்கும் தான் பேட்டி என்று சொல்லப்படுகின்றது. அதை நீ பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த தேர்தல்ல தமிழ் பொது வேட்பாளர் பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறத பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்ல, நாங்கள் ஒரு விஷயத்தை வழியாக கவனிக்கணும். என்னன்னு சொன்னால் எங்களோட நாட்டில் இருக்கிற பிரச்சனை அனுரா வந்த என்ன, சஜித் வந்த என்ன எங்களோட பொருளாதார பிரச்சனைன்றது ஒரு பெரிய இன்னொரு பூதாரமான ஒரு பிரச்சனையா தான் இருக்குது. இந்த பூதாரமாக இந்த பொருளாதார பிரச்சனை இருக்க தமிழ் மக்களுடைய எங்களுடைய பிரச்சனைகள் அங்க எடுபட போறதும் இல்லை, அதை கேட்க போறதும் இல்லை. நீங்கள் என்ன அதாவது இந்த பொது வேட்பாளருடைய கட்டுமானங்களே நியமன ஃபெயிலியர் இருக்கு. ஆனா உண்மையில நான் ஆரம்பத்திலேயே உங்களோட ஒரு பட்டியல காய்ச்ச மாதிரி அது நல்ல ஒரு கன்செப்ட் உண்டு. அதை திரட்சியாக உருவாக்கி இந்த சிவில் சமூகம் மட்டுமே அந்த ஒரு திரட்சியை கொண்டு வந்திருக்கோம். அதுக்குள்ள இந்த அரசியல் கட்சிகளையும் சேர்த்து அந்த குப்பாடிகளையும் சேர்த்து அந்த குட்டிய குளறி விட்டுட்டீங்க. இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர் இன்றைக்கு வந்தால் சொல்லப்போனா இந்த ப்ரொடக்ஷனின் படி சுவாலிங்கம் அண்ணா அடுத்த ஓட்டை விட நியாயமான வேண்டுகோள் கூட எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனா அது ஒன்றும் பிரியோசப்பட போறது இல்லை. அதை வச்சு அவரோட எடுத்தது சில ஆயிரம் ஓட்டுகள் எடுத்தவர் நினைக்கிறேன். கூடுதலாக இந்த பொது வேட்பாளர் எடுப்பார். ஆனால் தமிழ் மக்களுடைய வாக்கள் எண்ணிக்கை 10 லட்சம் நினைக்கிறேன். வடக்கு கிழக்குல 50% வாக்குகளை தன்னும் எடுக்க இல்லாமல் போனால் நினைக்கிறேன் 50% வாக்குகள் எடுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. ஆனா ஒரு கணிசமான வாக்குகள் அதை என்னன்னு சொன்னால் மக்கள் ஒரு குழப்பமான நிலையில இருக்க ஒரு விரக்தியின் ஒரு இதுல அவருக்கு போடக்கூடிய சான்சஸ்கள் இருக்கு. ஆனால் அதை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு விளங்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நினைக்கல அந்த பொது வேட்பாளருடைய வாக்குகளை வச்சுக்கொண்டு இதுவும் செய்யலாம். மற்றது இது முதல் தடவை அல்ல. 77கள்ல நடந்த தேர்தல்ல தான் இவர்கள் தமிழீழத்துக்கு வாக்கு கேட்டவ. அந்த வாக்கு கிடைச்சு அதை வச்சு நாங்க என்ன செய்தோம்?
இதுகளை வைத்துக்கொண்டு நான் நினைக்கல எதுவும் செய்யலாம். இப்ப தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து ஒரு செல்லாத வாக்குகள் அல்லது வீணான வாக்குகளாக போறதுக்கு தான் இது உதவி செய்யும் என்று பலன்டைம் இருக்கு. அதுல நான் பாக்குற இதுல என்ன சொன்னால் அந்த எடுத்த முயற்சியில ஒரு நியாயத்தன்மை இருக்குது. அது அந்த பத்தி எழுத்தாளர்கள் சில பேர் எடுத்ததுல நியாயத்தன்மை இருக்குது. அந்த நியாயத்தன்மையை நாங்கள் அந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் பயன்படுத்தினது தவறான விஷயம். அது இங்க வர வேண்டிய விஷயம் இல்லை. அதை வச்சு இப்ப என்னன்னு சொன்ன கடைசியாக வந்து நாங்கள் ஒரு சரியான ஒரு வேட்பாளரை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாம போனதே எங்க இந்த கட்டுமானத்துக்குரிய ஒரு ஃபெயிலியர். மற்றது இந்த வேட்பாளர் தெரிவில கூட பார்த்தோம்னு சொன்னால் முற்றுமுழுதாக விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆண்கள் கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அதுக்குள்ள பெண்கள் சம்பந்தப்பட இல்ல கருத்துக்கள் எல்லா கட்சிகளும் இதுல கிட்டத்தட்ட தமிழ் மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கிறதாக இன்றைக்கு சுமந்திரன் நேற்று தெரிவித்திருக்கிறார். என்னென்றால் உதிரிகள் சேர்ந்து ஒரு மாயமான உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில தான் ஒரு விஷயம் ஒன்று இருக்குதான் நான் நம்புறேன். என்னன்னு சொன்னால் உண்மையில வந்து இந்த அடிப்படையில் இந்த தமிழ் கூட்டமைப்பு கட்டமைப்புன்னு சொல்லி அந்த உருவாக்கப்பட்ட அமைப்பின் சொல்லப்பட்ட கோரிக்கையில இருந்து வந்த விஷயங்கள் வந்து கூட இன்றைக்கு அதுகள் எல்லாம் இன்றைக்கு அதுல மலினப்படுத்தப்பட்டிருக்குது. இதுல வந்து அறிந்ததுன்னா கூட அவர் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல. அவர் அந்த கிங்ஸ்லி என்றவரை விடுதலை புலிகள் கொலை செய்து போட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து இவரை நிறுத்தின ஒரு ஆள் தான். சரியோ? அப்ப இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு பொது வேட்பாளராக கொடுக்கப்படக்கூடிய என்றதே நாங்கள் ஒரு சங்க சின்னத்திலே ஒரு ஆளை நாங்கள் சும்மா அடையாளம் சொல்றேன். எப்படியாக இருந்தாலும் அதை காவச்செல்லத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு காத்திரமான ஒரு அந்த கதாபாத்திரமாக அவர் இல்லை. மற்றது என்னன்னு சொன்னால் இது வந்து இந்த ஜனாதிபதி தேர்தல்ன்றது இலங்கைக்கு ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்கிற ஜனாதிபதி தேர்தலில் உங்களோட கொள்கைகளை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு போட்டியாளர் நிறுத்துறது அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் எனக்கு விளங்கியில்லை. மற்றது இப்ப இன்றைக்கு இலங்கை நாடுன்னு சொல்லி நாங்க பார்க்க இலங்கை நாட்டில் இருக்கிற சிக்கல்கள், குறிப்பாக இந்த பொருளாதார சிக்கல்கள், இந்த பொது வேட்பாளரோட ஓட்டு எடுத்துட்டாரு, அவருக்கு மக்கள் இவ்வளவு வாக்கு கொடுத்திருக்கிறேன், அதை நாங்க அவங்க ஒரு தன்மை கருத்தில் எடுக்க போறது இல்லை. அந்த சூழ்நிலையில இது குறிப்பாக சொல்ல போனால் அந்த சிங்கள வேட்பாளருக்கு வர வாக்கு பிரிக்கிற அளவில தான் இவர்களும் ஒரு குற்றச்சாட்டு இப்ப நீங்கள் சொல்ற போல ஒரு குற்றச்சாட்டு ஒன்று ஏற்கனவே இருக்குது. என்னெல்லாம் இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த கன்செப்டை கொண்டு வந்தது வந்து ரணிலுக்கு சாதகமாக கொண்டு வரப்பட்டதாக ஒரு இருக்கு. என்னால் சஜித் பிரேமதாசா போட்டியிடுகின்ற போது சஜித் பிரேமதாசா கணிசமான வாக்குகளை யாழ்ப்பாணத்திலோ வடக்கு கிழக்கிலோ எடுத்துடுவார். அப்ப அந்த வாக்குகளை தடுப்பதற்காகத்தான் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டதாக இன்னொரு குற்றச்சாட்டும் அதுகளுக்குள்ள இருக்கு. இதுல எவ்வளவு தூரம் உண்மை என்றதுக்கு அப்பால இந்த வாக்குகளை வச்சு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ் மக்களால எதையும் சாதித்து விட முடியாது என்றது பெரும்பாலும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னால் இல்ல அது நிச்சயமான ஒரு உண்மை உண்டு. அது நிதர்சனமான உண்மை. இவர் எவ்வளவு வாக்குகளை எடுத்தாலும் இவர் ஒரு கருத்துல தண்டி இவரோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு இலங்கையில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சிகளோ அல்லது வரப்போற ஜனாதிபதியோ அல்லது சர்வதேசமோ இவரோட முன்னன் வந்து இவரோட பதைக்கோடு நான் நம்பவில்லை. இது வந்து ஓகே. இப்ப என்னன்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மையை மிகவும் சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இவர் ஒரு கணிசமான வாக்குகள் எடுக்க போறார். கிட்டத்தட்ட அந்த சிவில் சமூகம் எடுக்கிற அந்த பிரச்சார உத்திகள் அடிப்படையில பார்த்தால் மக்கள் குழம்பி போயிருக்கிற மக்கள் வந்து இவருக்கு நாம வாக்குகளை போட போயிங்க. அது ஒரு செய்தியை சொல்ல போறது இல்லை. அதை வச்சு சர்வதேசம் வர போறது இல்லை. அதை வச்சு வேற ஒரு பேரம் பேச போறது இல்லை. இது ஒரு சின்ன ஒரு நாடகம். இது நான் நினைக்கிறேன் என்னென்றால் இப்ப தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் அதாவது குறிப்பாக தமிழ் தேசியம் கதைச்ச கட்சிகள் கூட பல்வேறு குழப்பங்கள்ல வந்திருக்குது. என்றால் இப்ப தமிழ் மக்கள் தேசிய முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சி இந்த தேர்தலை புறக்கணிக்குது. இவர்கள்லாம் தமிழ் தேசியத்தை மிக இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தவர்கள். அதுக்கு பிறகு இந்த தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக கேட்கின்ற இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்ற டெலோ பிளாட் போன்ற அமைப்புகள் வந்து பொது வேட்பாளர் ஆதரிக்கணும். ஆனா தமிழரசு கட்சியின் பெரும்பான்மை வந்து பொது வேட்பாளரை எதிர்த்திருக்குது. இப்ப இந்த தமிழ் மக்கள் மத்தியில இருக்கிற கருத்து முரண்பாடுகள், பன்முகத்தன்மை வந்து இதுல பகிரங்கமா வெளிப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சில கட்சிகளுக்கு இது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா மாறப்போகுது. என்னன்னு சொன்னால் இப்ப இதை பற்றி நான் இந்த சிவில் சமூகம் சொல்லி இதுல கட்சி கொண்டிருக்கிற அந்த 10 எழுத்தாளர்களோட நான் நேரடியாக தொடர்புல ஒன்று சில விஷயங்கள் கட்சினார் என்றால் உங்களுக்கு ஒரு பிரஷர் குரூப் ஒன்று தேவை. ஏன்னு சொன்னால் தமிழ் மக்கள் வந்து எங்களுக்கு அரசியல்வாதிகள் இருக்கிற நம்பிக்கை அவர்களுக்கு குறைஞ்சிட்டுது. அந்த குறைஞ்சு வார கட்டத்துல ஒரு சமூக கட்டுமானத்தை
சமூகத்தை உருவாக்குற அளவில் சிவில் சமூகங்கள் மாத்திரமான பங்களிப்பு செய்யணும் என்ற ஒரு நிலப்பாடு ஒன்று இருந்தது. அது சரி. ஆனால் அவர்கள் துரதிருஷ்டவசமாக திருப்பியும் அந்த ஏழு கட்சிகள் வந்து இன்றைக்கு அட்ரஸ் இல்லாம இருக்கிற அந்த அரசியல் வழியில அட்ரஸ் இல்லாம இருக்கிற சுரேஷ் பிரேமச்சந்திரன் சில ஆட்கள் வந்து அவைகளுக்கு தாங்களும் இந்த சமூகத்தில் ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கணும் காட்டுறதுக்காண்டி இதை நுழைஞ்சிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்க போய்க்கு எல்லாருமே சேர்ந்து இந்த அந்த கான்செப்டை குழப்பிட்டீங்க. ஆனால் நான் அவர்களோட சில என்னோட தனிப்பட்ட உரையாடல் இருக்கிற பத்திரிகை கதைக்கு நான் சொன்னேன், எங்களுக்கு ஒரு இட்ஸ் நாட் லைக் திங்க் டேங்கா இருக்காட்டாலும் கூட ஒரு ப்ரெஷர் குரூப் மாதிரி தமிழ் அரசியல்வாதிகள் செய்கிற கிளிகளை நீங்கள் சுட்டி காட்டுற அளவில் மக்கள்கிட்ட கொண்டு வர அளவில் நீங்க ஒரு கட்டுமானத்தை உருவாக்கணும்னு அவங்களோட சதி கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கும் துரதிருஷ்டமாக முக்கியமான பிரச்சனை நான் நினைக்கிறேன் நிதி பிரச்சனை தான் நினைக்கிறேன். எழும்பி போய் செய்ய முடியாத நிலையில தான் இந்த அரசியல்வாதிகளோட சேர்ந்திருக்கீங்க. திடீரென்று அவைக்கு ஒரு பணம் கொண்டு வந்திருக்குது. அது எங்கிருந்து வந்திருக்கிறது கூட தெரியல. இது உண்மையால இன்றைக்கு இந்த இலங்கையில நடக்கிற தமிழர்களுடைய அரசியலை வந்து ஏதோ ஒரு வகையில புலம்பெயர் தேசத்துல இருக்கிற அரசியல் பின்புலம் தான் அதை கட்டுப்படுத்துது அல்லது அதை முகாமைத்துவம் செய்யுது. இதுதான் இதுல உள்ள பிரச்சனை. அங்க உள்ள மக்களுடைய தேவை என்னன்றது வந்து பேச்சுக்கு வராமல் புலம்பெயர்ந்தவர்களுடைய நலன்களுக்காக அங்க உள்ள ஒரு அரசியல் செய்யப்படுது. இது துப்பாக்கியமான நிலைமையில் இல்ல அதுன்ற ஒரு வெளிப்பாடாவும் தான் இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் இந்த பிரச்சனையும் இருக்குது. இல்ல தமிழ் வேட்பாளர் மட்டுமில்ல தமிழரசு கட்சி உடைந்து கொண்டு வரதுக்கு காரணமே நிச்சயமாக அதுல இப்ப என்னென்றால் இந்த தேர்தல் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் வந்து தமிழ் அரசியல் சக்திகள்கிட்ட ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை தீர்க்கமா சொல்லலாம் என்ற ஒரு எண்ணம் என்னட்ட இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வந்து இப்ப இன்றைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனை. கிட்டத்தட்ட நாங்கள் 2022ஆம் ஆண்டுல இருந்த நிலைமையில இருந்து ஏதோ சும்மா ஏதோ கடன்களை மறுசீலமை செய்து அப்படி இப்படி ஃபயர் ஃபைட்டிங் செய்து இது ஒரு நிலைமையில போகுதுன்னு சொல்லி அதை வச்சு ரணில் வாக்கு வலிக்கிறார். அது ஒரு சிட்டியான ஒரு பிள்ளையான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் அவர் வந்து பிரச்சனையை தீக்கே இல்லை, பிரச்சனையை கூட்டி போறார். அந்த நிலைமையில வந்து இந்த இலங்கையின் பொருளாதாரத்தை ஒரு சரியான ஸ்திரமான தன்மைக்கு கொண்டு வந்து இந்த நாட்டை தொடர்ச்சியாக கொண்டு போகும் வரைக்க அது 15 வருஷத்துல தமிழர்களுடைய பிரச்சனை அது நீங்கள் என்ன 13 கதைக்கிறீங்களோ சமஸ்கிருதோ ஒண்ணுமே நம்ம அங்கே கதைக்கப்படப்பட மாட்டுது. இப்படியான இதுல வந்து நீங்களோ தமிழ் வேட்பாளர்கள் வெக்கெடுத்து வரைக்கும் மற்றது என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து என்னன்னு சொன்னால் நாங்கள் ஜீவானன் இன்னும் நாங்கள் கடந்து வந்த பாதையில இருந்து விஷயங்களை கற்றுக்கொள்ள இன்னத்துக்கு இன்றைக்கு எல்லாரும் சொல்லிங்கன்னா தாங்கள் சர்வதேச திட்டத்தை காட்டுவோம், எத்தனை சர்வதேச திட்டத்தை காட்டுவோம். சர்வதேசம் தான் எங்களை ஏன் அழிச்சதுன்றதை பற்றி நாங்கள் அதை இன்னும் திரும்பி வரையும் கருத்தில் எடுக்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்கட கோரிக்கைகள்ல எங்கட செயற்பாடுகள்ல ஒரு நியாயத்தன்மை இருக்க வேண்டும். தமிழ் வேட்பாளர்களை கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு தேசிய மன்ற போர்வையில புலி தேசியத்தை தான் காட்சி கொண்டிருக்கிறார்கள். மறைமுகமாக புலி தேசியத்தை தான் அவர்கள் காட்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செயற்பாடுகள் நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்தீர்கள் சொன்னால் சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இந்த தீர்ப்பு கொண்டு அவையிட்ட செய்ய போயின. முதல்ல சுட்டிக்காட்டின ஒரு முக்கியமான விஷயம் வந்து பொருளாதாரம். நாட்டின் இன்னைக்கு நாடு ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்குது. இப்ப வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து இவர்களுக்கு கடன் கட்ட தேவையில்லை என்ற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறுகிய காலத்துக்கு கடன் கட்ட தேவையில்லை. இந்த கடன் 2 வருஷத்துக்கு பிற்பாடு 2027 இருந்து கடனை மீள கட்ட வேணும். அப்ப நீங்கள் சொன்னது போல இந்த பொருளாதார பிரச்சனையை ரணில் தீர்க்கையில ரணில் இன்னும் கூட்டி இருக்கிறார். ஐக்கிய மக்கள் கட்சி எடுத்துக்கொண்டாலும் அதுவும் வந்து பல்வேறு விண்ணப்பங்களை மக்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கணும். இது ரணில் வந்து சம்பள உயர்வுகள், ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வு, அரச உத்தியோகத்தர்களுக்கான சம்பள உயர்வு எல்லாம் சொல்லப்படுது. மக்கள் இதுல மிக கவனமாக இருக்கணும். என்றால் ரணில் வந்து சம்பள உயர்வை அளிப்பாராக இருந்தால் இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி மிக கீழ்நிலைக்கு போகும். அப்படி கீழ்நிலைக்கு போகின்ற பொழுது கூட்டின சம்பளத்தால இந்த பிரயோசனம் இல்லாமல் போகும். என பொருட்களின் விலை மிக வேகமாக அதிகரிக்கும். நாட்டில வந்து பணவீக்கம் அதிகரிக்கும். நிச்சயமா. அப்ப இதுகளை கணக்கில் எடுக்காமல் மக்களை வந்து ஒரு குறுகிய மாய விலைக்குள்ள சிக்க வைக்கிறதுன்றது வந்து மிக மோசமான செயல். இது சம்பந்தமாக தமிழ் அரசியல் தலைமைகள் இதுவரைக்கும் அதை தொட்டு பேசுறத தவிர்த்து வருகிறோம். தமிழ் தலைமையில பொறுத்தவரையில அவைக்கு ஒரு டாபிக் வேணும். அவை தங்களோட அரசியலை செய்யறதுக்கு ஒரு பிரச்சனை கண்டு வேணும்.
மக்கள் தெளிவடைஞ்சால் அவன் பிழைச்சு போடுவீங்க. மக்களை தெளிவடைதான் வச்சிருக்கும் வரை தான் அவன் அரசியல் நடக்கும். இப்ப வந்து ரணில் வந்து சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, தான் ஏதோ பெயில் அவுட் பண்ணினான்னு சொல்லி அது ஒரு டெம்பரரி மெஷர். அவர் அந்த பிரச்சனையில வந்து 28ஆம் ஆண்டுக்கு பிறகு இருக்கிற ஒவ்வொரு மக்களின் தலையிலையும் அவ்வளவு சும்மா எதிர போகுது. ஆல்ரெடி எங்கட நாட்டிலேயே இந்த IMF சொல்லி இருக்குது, வேற வேற அமைப்புகளும் சொல்லி இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சர்ப்ளஸ் ஆஃப் ஸ்டாஃப் ஒரு இதற்கு மேல இருக்கு. அப்ப சில அதுல ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு வராமல் இப்படியான வாக்குறுதிகளை கொடுக்கிறாரு. இப்ப ரணில் விக்ரமசிங்கா பொறுத்தவரை நான் முதலாக கதை கொளிக்கிறேன் சொன்னால், அவர் ஒரு பதவியில இருந்து கொண்டே சில வாக்குறுதிகளை கொடுக்கிறார். அது என்னன்னு தேர்தல் ஆணையம் விட்டு கொண்டிருக்குன்னு எனக்கு விளங்கியில ஒரு கூடுதலான ஒரு இதுல கொடுப்பாரு, அது செய்வன் சொல்லி. உண்மையில வந்து நாணய மறுசீரமைப்பின் அடுத்த ரிவியூல வரைக்கும் அவங்களுக்கு இதை கேட்பாங்க, கட்டாயமா அப்படி கேட்பாங்க. மற்றது வந்து இவருக்கு இவரால் இயலாது, அதுகளை வழங்குறதுக்கும் இவரால் இயலாது. இது பாத்தீங்களா சொன்னால் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் அரசியல் கட்சிகளுக்கு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த வழங்கப்பட்டதுல தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன் போன்றவர்களுக்கும் வாரி வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இது அந்த ஒரு அரசியல் தேர்தல் காலகட்டத்துல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களிலும் இல்லாமல் வழங்குறதுன்றது இது மக்களுடைய பணம். இதுல எந்த பார்வை சொன்னால் உண்மையாக ஒரு இது வந்து அவர்களுக்கு கொடுத்த பணம் என்றது அவர்களுக்கு கொடுத்த பணம் இல்லை. இது அது மாவட்ட செயலகத்துக்குள்ள வாரது, அவை கொடுத்த ப்ரொபோசல் பேஸ்ட் ஒன்னா தான் கொடுத்திருப்பார்கள். அதுலயும் ஒரு கன்னிங் பிளான் ஒன்று இருக்கு. இப்ப ஜெயபாலன் ஒரு எம்பியா இருக்கிறார் என்றால் உங்களுக்கு நாங்க 10 கோடி தரையக்க அதுல நீர் 2 கோடி வெட்டக்கூடிய சான்சஸ் இருக்கு. அது விளங்குது. அதெல்லாம் இந்த நேரத்தில் ஏன் செய்யறாருன்னு இது வந்து அபிவிருத்தி நிதி என்று வழங்கப்பட்டாலும் அபிவிருத்தி திட்டங்களுக்கான இவர்கள் கொடுத்த ப்ரொபோசலுக்காக வழங்கப்பட்டதாக தெரியல. அதுவும் தேர்தல் காலகட்டத்தில் இவ்வளவு தொகையான பணத்தை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் சொல்லணும், என்ன செய்வீங்க இந்த பணத்தை. இப்ப ரணில் விக்ரமசிங்கா பொறுத்தவரையில அவர் இத்தனை வருடமாக அரசியல் இருக்கிற மலைய மக்களுடைய பிரச்சனை, மலைய மக்களுடைய சம்பள உயர்வை 1000 ரூபாயில இருந்து 1700 ரூபாய் கொண்டு வரதெல்லாம் இப்பதானே செய்யறேன். அவங்களுக்கு சாப்பிட வழி இல்லாம இந்த லயம் கூட ஈடுபடக்குள்ள இருந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுக்குறோம் சொல்றேன். இப்பதானே சொல்றீங்க. நீ ஒரு அரசியல்வாதியாக இருந்தால், ஒரு மக்களின் ஒரு சேவகனாக இருந்தால், அந்த மக்களுடைய பிரச்சனை நீங்க முதலே காய்ச்சிருக்கலாம் தானே. நீங்க சொல்ல அதிகாரத்துல இருந்தவர் இவர்கள், கடந்த காலங்கள்ல அதிகாரத்துல இருந்தவர்கள் ஏன் செய்யல என்றது ஒரு பெரிய கேள்விதான். நிச்சயமாக. இப்ப என்னன்னு சொன்னா, உதாரணமான அனுராக் குமார் கூட ஒரு 3 மெம்பர்ஸோட இருக்கிறவர் நினைக்கிறேன். நம்புறேன் பார்லிமெண்ட்ல பவர் இல்ல. ரணில் பெரிய பெரிய பவர்களையும் பெரிய பெரிய டிசிஷன் மேக்கிங்லையும் மற்ற எதிர்கட்சியிலையும் ஆளுங்கட்சியிலையும் எல்லாத்திலையும் அவர் இருந்தவர். ஆனால் இந்த தமிழ் மக்களின் பிரச்சனைகளை கூட எங்கட தமிழ் கட்சிகளை எங்கட சமந்தரியா பம்பச கட்டி கொண்டு அலக்களிச்சு பேச்சுவார்த்தை கதைக்கிற வைக்கிறன்னு வாங்கன்னு சொல்லி கதைச்சு ஒரு தீர்வு தன்மையும் கொடுக்க இல்லை, உன்னையும் கொடுக்க இல்லை. அப்ப அவருக்கு வாக்கு போட்டால் தமிழ் மக்கள் பெரிய ஒரு துரோகத்தை செய்யணும். தேசிய அரசாங்கம் உருவாக்கப்படைக்குள்ள தமிழ் மக்கள் வாக்களித்தவர்கள் தானே ரணிலுக்கு. அந்த தேசிய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு விடுங்க. நீங்கள் பொதுவாக எந்த மக்களுக்குமே எதையுமே செய்ய நாட்டை சூறையாடினதை தவிர இவர்கள் யாருக்கும் எதுவுமே செய்ய. சஜித் பிரேமதாசாண்ட யாழ் மாவட்ட அமைப்பாளர், மற்றபடி அதுல சஜித் பிரேமதாசாக்கு பின்னுக்கு நிற்கிறவர்களையும் பார்த்தால் அவர்களும் ஒரு நேர்மையான அரசியலாளர்களாக தெரியும். மேலோட்டமா பாத்தீங்கன்னு சொன்னால், மஹிந்த ராஜபக்ச குடும்பங்களோட இருந்த களவாடி கூட்டங்கள் எல்லாம் 2 பேரோட தான் நிக்கிறேன். ராஜபக்ச ஆண்டாள் என்ன, இவர்கள் ஆண்டாள் என்ன, எல்லாம் ஒன்றுதான். இப்ப சஜித்துக்கு போடுற வாக்கா இருந்தாலும் சரி, ரணிலுக்கு போடுற வாக்கா இருந்தாலும் சரி, அது மஹிந்தாவை நீங்க பைல் அவுட் பண்றதுக்காக தான் இருக்க போகுது. என்றால் அதுல உள்ளவர்கள்லாம் இந்த கட்சிகளையும் அப்ப அதோட இப்ப இந்த சஜித் பிரேமதாசாவுடைய கட்சியில யாழ் மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர்கள், மற்றது இப்ப இருக்கின்ற அந்த பெண்மணி, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அங்கு யாழ் மாவட்டத்தை சீரழிக்கின்றவர்கள் இவர்களோட இருக்கிறார். மக்கள் விரோத சக்திகள் வந்து இந்த கட்சிகளோட இருக்கு. அதுல ஜீவனம் கொடுக்கறதுக்கு மன்னிக்க வேணும். அதுல வந்து நாங்க தனியா அந்த சிங்கள தலைமையில மட்டும் நாங்கள் புல சொல்லிடலாது. எங்கட அரசியல் கட்டுமானங்களையும் நாங்கள் சரியான
பலவீனமா போயிட்டு தெரியும். எங்கட ஒரு சரியான ஒரு வழிகாட்டல் எங்க மக்களுக்கு கொடுக்கறதுலயோ அல்லது ஒரு சரியான திட்டங்களை எங்க மக்களுக்கு வகுத்து கொடுத்து கொண்டு வர அளவிலையோ எங்கட ஒரு அரசியல் தலைமைகள் ஒருத்தரும் இல்ல. இன்றைக்கு ஒரு தமிழரசு கட்சி என்ற ஒரு பாரம்பரிய கட்சி நீங்க சொல்ற கட்சி இன்னைக்கு ஒரு உடைஞ்சு போச்சு. அப்படியான ஒரு நிலைமை ஒரு கட்சி என்ற வடிவத்தில இல்லையா? அது இன்னைக்கு கட்சியின் வடிவத்தில் இல்ல. தமிழரசு கட்சியில இருந்து வந்தவர் தான் அரியநேந்திரன். அவர் பொது வேட்பாளராக நிற்கிறார். அவருக்கு ஆதரவா ஸ்ரீதரன் நிற்கிறார். அவர் அரியநேந்திரன் வந்து தமிழரசு கட்சியில வந்து அவர் ஒரு புலி. அரியநேந்திரன் வந்து ஒரு புலி. அவருக்கு மக்களால அவருக்கு ஓட்டு கிடைக்க இல்ல. அவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும்ன்றதுக்காகத்தான் கிங்ஸ்லி அண்ணாவா மண்டைக்குள்ள போட்டு இவரை கொண்டு வந்தது ஒழிய இவருக்கு மக்களின் வாக்குகள் கிடைக்கல. அடுத்த முறை எலெக்ஷன் இவர் தோத்தவர். அப்ப இவர் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு செய்தியை சர்வதேச காவல்துறையில முடியக்கூடிய ஒரு தோற்றப்பாட்டில் இருக்கிறார்ன்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி. அப்படித்தானே அந்த பொது வேட்பாளருக்கு அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிற ஒருவரை கொண்டு இருக்கிறோம். அது தமிழ் மக்களுக்கு வந்து இந்த தேர்தல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு தெரிவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று ஊழலற்ற அரசாங்கம் ஒன்றை உருவாக்குறது, அல்லது தங்களுடைய கொள்கை அடிப்படையில தங்களுக்கு ஒரு சுயநிர்ணய இருக்கு என்றதை சொல்றது. அந்த அடிப்படையில பார்த்தால் தங்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை வேணும், அதை வெளிப்படுத்தணும் என்று சொன்னால் அவர்கள் வாக்களிக்க வேண்டியது சோசியலிச கட்சியுடைய ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை மற்றும் உரிமைகளை தமிழ் மக்கள் என்னென்ன கேட்கிறார்களோ அந்த உரிமைகளை வழங்குறதுக்கு தயார் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு இடதுசாரி தலைவர். இல்லையோ இங்கால ஜேவிபி சொல்லுது நாங்கள் ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்குவோம். அப்ப அவர்கள் இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்ததும் கிடையாது. அவர்கள் தங்களோட கட்சி கட்டுப்பாடுகள் இவற்றுக்கூடாக ஊழலை நிராகரிக்கிற ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கும் இருக்கு. எதிர்காலத்துல எப்படி போகும் என்றது நாங்கள் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த அடிப்படையில பார்க்கக்குள்ள தமிழ் மக்கள் இந்த ரெண்டு தெரிவில ஒன்றுக்கு வாக்களிக்கிறது தான் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒன்று உங்களுக்கு கொள்கை அடிப்படையில உங்களோட சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படணும் என்று சொன்னால் ஸ்ரீதுங்க ஜெயசூரியவுக்கு வாக்களிக்கட்டும். இல்லையோ ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் வேணும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் ஜேவிபிக்கு தான் வாக்களிக்கணும் என்றால் இது ரெண்டும் தான் அந்த இருக்கிற ஆப்ஷன். மற்றவர்கள் எல்லாம் ஒப்பீட்டளவில் மிக மோசமான இனவாதிகளாக தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக இதுல நீ நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லி இருக்கிறீர்கள். இதுல என்ன பாயிண்ட் சொன்னால் அதை நீ சொன்னிடுற அந்த என்ன பேர் சொல்லி ஸ்ரீதுங்க ஜெயசூரிய அதே போல போகன் கோபகியும் அவரும் கிட்டத்தட்ட எங்கட சுயாட்சி கான்செப்டை பற்றி யாரும் கதைக்கிறார்கள். அவர்கள் அதாவது பீப்புள் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட் அந்த அறக்கலையோட நின்றாக்கள் அதுல நியாயமான தமிழாக்களும் இருக்கின அவையும் கதைக்கின. ஆனா அவையால என்னன்னு சொன்னால் அவையால நான் நினைக்கல ஒரு அரியந்திரத்துக்கு போடுற விட அவைக்கு போடலாம். சொல்ல வர விஷயத்த அரியந்திரன் சொல்றது ஜாழ்ப்பாணத்தோடய நின்று போகுது. ஆனால் அதே விஷயத்தை நாங்கள் அவர்களுக்கு சொல்லி இந்த கோரிக்கையை வச்சபடி அவங்களுக்கு ஓட் பண்ணிருக்கோம்னு சொன்னால் அது ஒரு தென்பகுதியில ஒரு கருத்தியில கொண்டு வரும். சின்ன செய்தியை அவர்களுக்கு கொண்டு போறதாக அது அமையும். நிச்சயமா இது அரியந்திரனுக்கு போறதாலும் எந்த விதமான பிரயோசனம் பெற போறது இல்லை. அரியந்திரனுக்கு கிழக்கு மாநிலத்திலேயே சப்போர்ட் இல்லை. அரியந்திரனுக்கு முஸ்லிம் மக்கள்கிட்டயே சப்போர்ட் இல்ல, ஒருத்தருக்கையும் சப்போர்ட் இல்ல. உங்க சும்மா 5 நேரம் காவி கொடுத்து கொஞ்சம் தெரியுதானே ஒரு அரைக்கோளாறுல ஓட் போடலாம். அது வாக்குகள் வரலாம். அந்த வாக்குல இருந்து எந்த விதமான செய்தியை நாங்க இன்டர்ப்ட் பண்ணிடலாம். சரியோ அது ஒரு டோட்டலி பேஸ்ட் கான்செப்ட். அது கான்செப்ட் இஸ் குட். கான்செப்ட் வந்து எங்களுக்கு ஒரு என்னன்னு சொன்னா அதை கொஞ்சம் அந்த சிவில் சமூகத்துல ஒரு சின்ன தவறு விட்டுட்டு தான் நான் அதை யோசிக்கிறேன் ஒழிய என்னன்னு சொன்னா இந்த எங்களோட அரசியல்வாதிகள் செய்யற குழப்பங்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சக்தி ஒன்று வேணும். எங்களுக்கு ஒரு திங்க் டேங்க் நடந்த அதுல துரதிருஷ்டவசமா இந்த சிவில் சமூகமும் அந்த அரசியல்வாதிகள் ஒரு தொடர்பு ஒரு சிறிய சமூகம் தான். இவர்களும் அரசியல்வாதிகளோட நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கிறதால அவர்களும் அந்த அரசியலுக்குள்ள இழுபட்டிருக்கணும் என்றதுதான் அந்த இருந்துட்டு மக்களே சொல்லியிருப்பேன். நீங்க ஸ்ரீதரன் ஐயா கொண்டு வாங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். எல்லாம் மனிதன் எங்க டிசைட் பண்ணது என்ன இன்னைக்கு அரியநேந்திரன் போய் இடத்துல பெரிய மீட்டிங் வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒருத்தருக்கும் பாட்ட போதிலும் ஒரு டீம் பண்ணி கொடுத்தா தானே எங்க ஆட்டு வருவீங்க. சாதாரணமா எங்களுக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப அதுல அவர் நல்ல ஒரு ஓட்டு எடுக்க போறாரு எனக்கு தெரியும். அது எந்த விதமான
பிரயோஜனம் இருக்க போறது இல்லை. ஆனால் வந்து இப்ப எங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னால் இப்ப நாங்கள் வந்து நான் சொன்னா நீங்க துரோகிகளோட சொல்லலாம். நான் சொல்ல வரேன் என்னன்னா, நாங்க தமிழன், சிங்களவன், முஸ்லீம் என்று சிந்திக்கிறத விட நாங்கள் இளைஞராக சிந்திக்க வேண்டிய ஒரு கால தேவை பெரிய முக்கியமா இருக்குது. அந்த இளைஞர் தன்மை இருந்தா தான் அதுல தமிழக பிரச்சனையும் கதைக்கலாம், முஸ்லீம் பிரச்சனையும் கதைக்கலாம், சிங்கள பிரச்சனையும் கதைக்கலாம். அதுக்குரிய கோட்பாட்டு ரீதியாக அனுரா போய்கொண்டிருக்கிறார். அனுரா போய்கொண்டிருக்கிறார். மற்றது அவரை நான் ஒரு உளவியல் ரீதியாக கூட நான் அவரை ஆய்வு செய்து பார்த்தேன். அவர் மிகவும் நேர்மையாக இருக்கிறார். கதையில ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இருக்குது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இருக்குது. மற்றது செய்யக்கூடிய விஷயத்தான் கதைக்கிறார். என்ன உனக்கு அது தரவன் இது தரவன் சொல்லி மக்களை அந்த ஏமாற்றுகின்ற இந்த தேனும் பாலம் ஓடுமன்ற கதைகள் ஒன்று எதுவுமே கிடையாது. ஆமா ஆமா. மற்றது என்னன்னு சொன்னால் இப்ப என்ன சொல்றது, இப்ப நாங்கள் கேட்கிற டிமாண்ட் எல்லாம் நாங்கள் தமிழர் சமூகமா நாங்கள் கேட்கிறோம். இந்த எங்களுக்கு பரிகார நீதி வேணும், இந்த குற்றங்கள் செய்தவங்களை கண்டுபிடிக்க வேணும், எங்களோட தீர்வு திட்டங்கள் கொண்டு வர வேணும். இதெல்லாம் அடுத்த ஒரு 15 வருஷத்துல சாத்தியப்படக்கூடிய இந்த விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னா இளைஞர் பொருளாதார பிரச்சனை அதுதான் ப்ரொமினன்ட் பண்ணி கொண்டு இருக்குது. அதுல யார் வந்தானே லலித் வந்தேன், சாரி ரணில் வந்தேன்னு, சஜித் வந்தேன்னு ஒருத்தருமே அதை செய்ய போறதும் இல்லை, அதை பற்றி கலைக்க போறதும் இல்லை. தென்பாதியில அதான் இந்த பிரச்சனையை விட வேறு ஒரு அண்ட்ரஸ்ட கொண்டு வர மாட்டேன். அது உலக நாடும் அதை ஏற்றுக்கொள்ளும். உங்களுக்கு இப்ப நாட்டுல இருக்கிற பிரச்சனைக்குள்ள அதுதான் பிரச்சனையோன்னு சொல்லி நாட்டுல ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட தமிழர் சிங்களவர் எல்லாரும் ஒரு சுகமான வாழ்க்கையில போய் கொண்டிருக்கிறேன். அடிப்படை அபிலாஷைகள் நிறைவேற்றப்படப்படவே இல்லை, அரசியலும் நிறைவேற்றப்பட பிரச்சனை இல்லை. அது செய்யத்தான் வேணும். ஆனால் அதுக்குரிய காலப்பகுதி அடுத்த 15 வருஷத்துலயும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு இந்த உண்மையிலேயே முதல் மக்கள் அடிப்படை தேவைகளோட வாழணும். அது வேலை முக்கியம். பொருளாதார கட்டமைப்பு ஒன்று அவசியம். பொருளாதார கட்டமைப்பை தீரப்படுத்துறதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. அதுல நான் நினைக்கிறேன் இந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தி தான் இன்றைக்கு இதுல இந்த ஊழல் இல்லாத இப்ப இனவாதம் ஒரு அரசுக்கு பொருத்தமாக இருக்கு. அது மட்டும் இல்ல ஜெயபாலன், அவர்களுடைய சில ஓரளவாக அது எவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்துவினே என்றது எங்களுக்கு தெரியாது. அவர்களோட இது இந்த இனவாதம் இல்ல, மதவாதம் இல்ல, எல்லா மதங்களுக்கும் ஈக்குவல் என்ற ஒரு சில விஷயங்களை கூட அவர்கள் கதைக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு உண்மையோரு ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள். என்னன்னு சொன்னால் மதவாதம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. மற்ற இனவாதம் அப்படியான பிரச்சனைகளை அவர்கள் அந்த ஈஸ் பண்றார்கள். அதாவது தேர்தல்ல அந்த இனவாதம் மதவாதம் பேசப்பட்டது மிக மிக குறைவு. அதுக்கு காரணம் என்பிபியுடைய நீங்கள் நீங்க அந்த பழைய ஜேவிபியாக நீங்க பார்க்கப்படாது என்ன சொன்னால் அவர்களும் சில பரிணாமங்கள்ல இருந்து தெளிவுபட்டு இருக்கிறார்கள். சரியோ, அவர்களும் ஒரு வன்முறையில இருந்தவர்கள், சில இடதுசாரி கொள்கையில இதா இருந்தவர்கள். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு மோடிஃபைட் வெர்ஷனாக இன்றைக்கு இருக்கிற உலகத்தோட அவர்கள் சமரசம் பண்ணி தங்களை இறங்கி வர்றதுக்கு. ஆனால் தமிழராகி நாங்கள் இன்றைக்கும் புலி தேசியத்தை தான் காட்சி கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்த புள்ளிகள், நாங்கள் செய்த தவறுகள், இங்க விட்டு நாங்கள் சர்வதேசம் அழிச்சது, இதுல பற்றின எந்த விதமான புரிந்துணர்வும் இல்லாமல், அதுல பற்றி அறிஞ்சு கொள்ள கூட விருப்பம் இல்லாமல் திருப்ப குண்டச்சட்டிகளை நாங்கள் கூறி கொண்டு ஜேவிபியின் பரிமாண வளர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, அவங்க வடக்கு கிழக்கு எதிராக பிரிச்சவங்களால் ஆமைக்கு செய்து கொடுத்தவங்களால் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த சந்தர்ப்பங்களை நாங்களும் செய்திருக்கிறோம் சில விஷயங்கள் இருக்கிறோம். ஆனால் அதுகளை மீறி we had to draw the line and looking for the future என்ன அந்த லெவல்ல பாக்க இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதி வேட்பாளர்கள் நீங்க நம்மளை பற்றி நான் கதை கேள்வி அது ஒண்ணுமே சரிவர போற விஷயம், அர்த்தமில்லாத ஒரு விஷயம். இந்த 3 பேருக்குள்ளேயும் என்னுடைய தெளிவாக இருக்கிறது அனுராவுக்கு தமிழ் மக்கள் ஓட் பண்ண வேணும். அது ஒரு மாற்றங்கள் வேற மாதிரி நாங்க எதிர்பார்க்கலாம். ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை. சஜித்துக்கோ போடுற வாக்கு நீங்கள் திருப்பவும் ஒரு எங்கட மஹிந்தா அந்த ராஜ்யத்துக்கு போடுற ஒரு வாக்காத்தான் நான் அதை பார்க்கிறேன். நிச்சயமாக என்னால் இந்த நினைக்கிறேன் இந்த புள்ளியோட இந்த உரையாடல நாங்கள் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இப்ப இந்த போட்டியில நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரணில் ஒருபோதும் வரக்கூடாதுல நான் நினைக்கிறேன் இலங்கை முழுக்க மக்களும் அதே கணிப்புல தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ரணில் மணிக்கோட கொடுக்கறதுக்கு கனவேர் நான் என் சொந்தக்காரர்களோட எனக்கு தெரிஞ்சாக்களோட நான் யாழ்ப்பாணத்துல எல்லாம் கனவே சொல்லினேன். அவர் தான் இப்படி ஒரு சிக்கல் இருக்கேக்கு அந்த நாட்டை மீட்டவர், அவர் தான் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தவர், சமணம் கூட்ட போறாராம், அது கூட்ட போறாராம் போலியான மாயல்ல எங்கட மக்கள் இன்றைக்கும் இருக்கிறேன். அது தவறு, அதை அவர்கள் விளங்கிக் கொள்ளினேன்.
ரணில் வந்தவர் ஓகே, அது 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 நல்ல விஷயம் தான். என்னன்னு சொன்னால் அந்த ரணில் வந்தவர் என்றதை விட ரணிலுக்கு கோத்தபாய அந்த இதை கொடுத்தவர் என்னன்னா தங்களை காப்பாற்றுவார் என்னதுக்கான தான் கொடுத்தவர். தெரியும், ஒரு தேசிய ஒரு நல்லடக்க தேசிய அரசாங்கத்துக்கு சுமந்திரன் கூட சில ப்ரொபோசல்களை கொடுத்தது. அதுக்கு கோத்தபாய முரண்படையில திருமுடன்படையில அந்த ஒரு தேசிய அரசாங்கம் அந்த நிலையில வந்திருக்கவன் அப்படியான இல்ல. இவர் ஒரு 2 ஓட்டோடு இருந்தவருக்கு இவருக்கு என்னதான் நடந்தாலும் பிரச்சனை தானே. அப்ப இவரே சர்வதேசங்களும் சப்போர்ட் இருந்தபடியே வந்தவை ஒழிய இவர் கடனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இருக்காரு. ஜெயபாலன் நாங்கள் எங்க மோகஜே வீடின மோகஜே நாங்கள் ரீமோகஜ் பண்ணி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மோகஜ் வீட்டில மோகஜ் இன்னும் எந்த ஹைக்கு வரே இல்ல. இதை மட்டும் புரிய இல்ல. ஏதோ இவரான் எங்களை மீட்டவர் என்று ஒரு நினைப்பு இருக்கு. அது புல மோசமான அதை விட மற்றது என்னன்னு சொன்னால் இவர் திருப்பி வந்தாருன்னு சொன்னால் இந்த என்னன்னு சொல்றது இந்த லஞ்சங்கள் ஊழல்கள் செய்தவர் எல்லாருக்கும் திருப்பியும் வேற ஒரு ஷெல்டர் கொடுப்பார், பாதுகாப்பு கொடுப்பார். ஆனால் அனுரா வந்தால் ஊழலற்ற சமுதாயம் அதுக்காண்டி இந்த போர் குற்றங்கள் செய்தவர்கள் விசாரிப்பார் வைப்பாருன்னு நான் சொல்ல வரையில்லை. ஏனென்றால் அது ஒரு நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலையை கொண்டு விடும். அது மெல்ல மெல்லமா தான் செய்வார். அவர் சொல்றார் அதுல கண்டறிவோம், அது சட்டத்தின் இதுல விடுவோம்னு தான் அவர் சொல்றாரு. அது உண்மையை சொல்றாரு. என்ன இதுல யாரும் சொல்ல நான் பிடிச்சு கொடுப்பேன், நான் கொண்டு தூக்கி சொல்ல மாட்டாங்க. அது தமிழ் மக்கள்கிட்ட ஒரு கதை, சிங்கள மக்கள்கிட்ட போய் ஒரு கதை, முஸ்லீம் மக்கள்கிட்ட எல்லா இடத்துலயும் ஒரே கதை சொல்லப்படுது. மற்றது அனுராகுமார் ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து படிப்படியாக ஒரு ஆள். அவர் அந்த ராயல் காலேஜ்ல தமிழனும் இல்ல, அந்த எலைட் சொசைட்டி அந்த கேட்டகரியில இருந்து மேலும் இல்ல. அவருக்கு மக்கள்கிட்ட வெளி தெரியும். அவற்றை தம்பி டக்ளஸ் தான் தம்பி காணாமல் போன மாதிரி தான் அனுராகுமார் ஒரு சகோதரனும் காணாமல் போயின்னு கேள்விப்பட்டேன் அந்த பிரச்சனைகள்ல. அப்ப அவர்களுக்கு இந்த காணாமல் போனவருடைய வேலைகள் எல்லாத்த வேலைகளும் தெரியும். அவருக்குரிய ஒரு பவரை நாங்க கொடுக்கதான் அந்த மாற்றங்கள் வேறு. மற்றது நிச்சயமாக நான் நம்புறேன், எங்க தமிழ் மக்கள் அவருக்கு ஓட் போட்டால் எங்கட அரசியல் பிரச்சனைகள் தீர்மானம் நான் சொல்ல வரையில ஒரு நாடு முதல் பிரச்சனை இல்லாம நாடு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு ஸ்திரத்தன்மைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இருக்கு. அதாவது இந்த ஊழல் இல்லாத ஒரு நாட்டை நாங்கள் கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். இல்ல இப்ப என்னன்னா ரணில் விக்ரமசிங்காவே இந்த மத்திய வங்கியின் ஒரு மாட்டப்பட்ட ஒரு ஆள் என்ன அந்த அதுல எங்க ஒரு தமிழ் அர்ச்சனா மகேந்திரன் சொல்லி அவரும் இருக்கிறார். ரணிலும் இந்த மேம்பான குளப்படியில ஈடுபட்ட ஒரு ஆள். சஜித் பிரேமதாசா பொறுத்தவரையில சஜித் பிரேமதாசா இப்ப என்னன்னா ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். ஐக்கிய தேசிய கட்சி தான் இந்த இனவாதத்தை தூண்டின ஒரு கட்சி ஆரம்பத்துல இருந்து இந்த கங்கோயா ப்ராஜெக்டுகள் இதுல கொண்டு வந்து ஆரம்பத்துல இருந்து கொண்டு வந்ததே இது. மற்றது இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக இருந்த ஒரு கட்சி உண்டு. அதுல இருந்து அவர் இவ்வளவு தூரம் மாறி இருக்கிறார். ஆனா அவர்ல பார்க்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு தெரியுது இல்ல. அது எல்லாரும் குற்றச்சாட்டுலயே உண்டு. லீடரா இல்லையா? அனுரா பண்றாங்க நடந்து போய் கிட்ட பெரும்பாலும் நடந்து போற மாதிரி தான் இருக்குது உண்மையா. அப்ப இவர் மற்றது ஒரு நேர்மையான ஆளாக தெரியுது. அப்ப மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறவர்கள் இலங்கையின் பொருளாதார சுவீட்சத்தை லாங் டேர்ம்ல விரும்புறவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அனுராக்கு ஓட் பண்ண வேணும். மற்றது இந்த ஐயா ரீனேந்திரன் ஐயா அவர்களுக்கு மன்னித்துக் கொள்ள வேணும். நாங்கள் சொல்றதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இதுகளுக்கு எல்லாத்துக்கும் அது இந்த எண்ட் ரிசல்ட் ஒர்க் அவுட் பண்ணாது. அந்த நிலையில நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் விட்ரோ பண்ணலாம். விட்ரோ பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு இவ்வளவு வாக்கு கிடைச்சிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாமே ஒழிய அது இந்த இடத்திலையும் எந்த ஒரு கருத்தியலையும் கொண்டு வர போறது இல்லை. இதுதான் இந்த கருத்து. நான் நினைக்கிறேன் இந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடலை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். நான் உங்களுடைய இந்த நேரத்துக்கு மிக்க நன்றி ஸ்ரீதரன். நன்றி ஜெயபாலன். தேசம் நிறைய நண்பர்களுக்கும் எனக்கு நன்றி. மக்கள் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுக்க வேணும். இந்த உசுப்பேத்தல்களுக்கும் இந்த போலித்தனங்களுக்கும் இடம் கொள்ளாமல் சரியான ஒரு முடிவை இந்த 21ஆம் தேதி எடுப்பார்கள் நினைக்கிறேன். அனுராவுக்கு வாக்குகளை போடுற மூலம் மாற்றத்தை ஊழலுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அதுல இருந்து எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் படிப்படியாக அணுகலாம் நம்புறேன். நன்றி ஜெயபாலன். நன்றி. மீண்டும் நாங்கள் அந்த தேர்தல் முடிவுகளோட சந்திப்போம். நன்றி.